ஹாய், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நண்டு கிரேவி செய்யறது எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல மசாலா அரைச்சிக்கலாம் வாங்க. அதுல ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பூண்டு பல்லு, அதோட நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி பழம். இப்ப மசாலா அரைச்சிடலாம் வாங்க. கடாயில கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்குள்ள நம்ம என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்குவோம். இப்போ நண்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதை கிளீன் பண்ணிட்டு லாஸ்ட்ல உப்பும் மஞ்சளும் போட்டு அலசி எடுத்துக்கோங்க. ஸ்மெல் வராமல் இருக்கும். இது சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நாம் அரைச்சி வச்ச மசாலா, சிறிதளவு தேங்காய், மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், சோம்பு. எண்ணெய் காஞ்சிருச்சு, சோம்பு போட்டுக்குவோம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து நல்லா இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோம். அடுத்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோம். மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கலந்து வதக்கணும். நான் 1/2 கிலோ நண்டு எடுத்திருக்கேன், அதனால இந்த அளவு மசாலா போட்டிருக்கேன். நீங்கள் அதிகமாக செய்யும்போது மசாலாவை அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா வதங்கிடுச்சு. இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற நண்டை சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுருவோம். இப்போ உப்பு சேர்த்துருவோம். நண்டும் மசாலாவும் சேர்ந்து நல்லா வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். தேங்காய் வேணான்னு நினைக்கிறவங்க தேங்காய் ஊற்றாமையும் இந்த கிரேவியை செஞ்சுக்கலாம். சுவையான சத்து மிகுந்த நண்டு கிரேவி ரெடி. இது எல்லா வயதினரும் விரும்பி சாப்பிடும் ஒரு உணவு. நன்றி.